நம்மையெல்லாம் சிரிக்க வைக்கும் ஒவ்வொரு காமெடி நடிகருக்கு பின்னாலும் மிகப்பெரிய சோகம் ஒளிந்திருக்கும். அந்த வகையில் மதுரை மாவட்டம் அரசம்பட்டியைச் சேர்ந்த முத்து தொலைக்காட்சி தொடர்களில் ஒளிபரப்பான நகைச்சுவை நிகழ்ச்சிகளின் மூலமாக இன்று ஒரு பட்டிமன்ற நடுவராகவும் காமெடி நடிகராகவும் உயர்ந்திருக்கிறார். சிறு வயதிலிருந்தே மேடை பேச்சாளராக இருந்து வந்த மதுரை முத்துவின் நகைச்சுவை திறனுக்கு பின்னால் மிகப்பெரிய சோகம் ஒளிந்திருக்கிறதாம். கணவரை இழந்த வையம்மாள் என்ற பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்து திருமணம் செய்து கொண்ட மதுரை முத்துவுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு காமெடி நிகழ்ச்சிக்காக அமெரிக்காவுக்கு சென்றவர் அதே நேரத்தில் கார் விபத்தில் மனைவி மரணமடைய அந்த சோகத்தை எல்லாம் மறைத்துக் கொண்டு அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துவிட்டுதான் இந்தியாவுக்கு வந்து மனைவிக்கு நல்லடக்கம் செய்தார். பின் நாட்களில் தனது 2 பெண் குழந்தைகளின் நலனுக்காக 2ஆம் திருமணம் செய்து கொண்ட மதுரை முத்து இன்று இறந்து போன தனது மனைவிக்கும் தாய் தந்தையருக்கும் ஒரு கோயிலை கட்டி தினமும் அங்கு வழிபாடு நடத்தி தனது அன்பை வெளிப்படுத்தி வருகிறாராம். கோவை குணா ஒரு மெமிக்கிரி கலைஞராகவும் நகைச்சுவை நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா அசத்தப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தனது மெமிக்கிரி திறனை வெளிப்படுத்தி அந்த நகைச்சுவை தொடரின் டைட்டில் வின்னர் என்ற மிகப்பெரிய பெருமையை பெற்றார். அதன் மூலம் கிடைத்த புகழால் சிறு சிறு கதாபாத்திரங்களில் தமிழ் சினிமாவில் சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் நடந்த மேடை நிகழ்ச்சிகளில் தனது மெமிக்கிரி திறனை வெளிப்படுத்தி பயணத்தை தொடர்ந்தார். மதுரை முத்து, ரோபோ சங்கர் இவர்களை விட மிகப்பெரிய நடிகராக வலம் வர இருந்த கோவை குணா ஒரு கட்டத்தில் புகை பழக்கத்தாலும் மது பழக்கத்தாலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். நண்பர்களும் உறவினர்களும் எவ்வளவோ சொல்லியும் அவர் அந்த தீய பழக்கத்தை மட்டும் விடவே இல்லை. இதனால் இளம் வயதிலேயே முதுகுத்தண்டு வளைவு நோயால் பாதிக்கப்பட்டவர் சில மாதங்களிலேயே சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சர்க்கரை நோயால் மிகவும் பாதிக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் உடல்நிலை மோசமாகி அவரது வீட்டிலேயே அவரின் மகளின் மடியிலேயே கொடூரமாக மரணமடைந்தார். இந்த சம்பவத்தை நடிகர் மதன் பாபு சமீபத்திய பேட்டி ஒன்றில் சொல்லி வேதனைப்பட்டிருந்தார். ஒரு காலத்தில் மதுரையில் கரும்புச்சாறு கடையில் வேலை பார்த்து வந்த சங்கர் பிற்காலங்களில் தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடியன் ரோபோ சங்கர் என்ற அங்கீகாரத்தை தொட்டார் என்றால் அதற்கு பின்னால் பல வருட உழைப்பு இருக்கிறது. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் MA எக்கனாமிக்ஸ் படித்திருக்கும் சங்கர் சிறு வயதில் ஆனலகன் போட்டிக்கு முயற்சி செய்து கொண்டே கரும்புச்சாறு கடையில் வேலை பார்த்து வந்தாராம். பின்னர் தனது தீராத மெமிக்கிரி ஆசையால் சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடையே பிரபலமடைந்த ரோபோ சங்கர் பல தொலைக்காட்சிகளில் தனது பலகுரல் வித்தையை காட்டி மிரட்டி இருக்கிறார். ஒரு நடிகராக 1997ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்தின் தர்ம சக்கரம் திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்தவருக்கு 2013ஆம் ஆண்டு விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படமே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. பின்னர் பல திரைப்படங்களில் முன்னணி காமெடியனாக நடித்துக் கொண்டிருந்த ரோபோ சங்கர் ஒரு கட்டத்தில் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி மஞ்சள் காமாலை நோயினால் இறந்து போய்விடுவார் என கூட செய்திகள் வெளியாகின. மறைந்த காமெடி நடிகர் ரோபோ சங்கர் தமிழ் திரையுலகில் ஒரு நடிகராக உருவாவதற்கு முன்பே 2000 காலகட்டங்களில் இருந்து அவரது மனைவி பிரியங்கா தமிழ் திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நடன கலைஞராக இருந்த பிரியங்கா பின் நாட்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பல திரைப்படங்களில் பணியாற்றினார். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு விக்ரம் லைலா நடிப்பில் வெளியான தில் திரைப்படத்தில் பிரியங்கா ரோபோ சங்கர் குல்ஃபி காமெடியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக லைலாவுடன் திரையில் தோன்றுவார். பின் மதுரையைச் சேர்ந்த மெமிக்கிரி கலைஞரான ரோபோ சங்கர் 2002ஆம் ஆண்டு நடன கலைஞராக இருந்த பிரியங்காவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பின் இந்த தம்பதிகளுக்கு இந்திரஜா என்ற மகள் பிறக்கவே பின் நாட்களில் இருவரும் சின்னத்திரையில் ஒன்றாக பயணிக்க தொடங்கினார்கள். எப்படி தனது கணவர் கலக்கப்போவது யாரு சீசன் 1இல் ஃபைனல் வரை வந்து ரசிகர்களை கவர்ந்தாரோ அதே போல பிரியங்கா ரோபோ சங்கரும் கலக்கப்போவது யாரு சீசன் 8இல் இறுதி சுற்று வரை வந்து அசத்தி இருந்தார். பின் குக் வித் கோமாளி மற்றும் பல சின்னத்திரை நாடகங்களில் நடித்து வந்த பிரியங்காவும் அவரது கணவர் ரோபோ சங்கரும் சமீபத்தில் தான் திருமண விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள்.